இருபத்தஞ்சு முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச். உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே. கட்சிக்கு நீங்க ஒரு பின்னடைவா பாக்குறீங்க, எப்படி பாக்குறீங்க? அவர் நல்ல நோக்கத்தின் அடிப்படையில் தான் கட்சியில் வந்து இணைந்தார். எத்தனையோ பல அரசியல் கட்சிகளில் தனக்கு தொடர்பு இருந்தாலும் ஏன் திமுகவிலே கூட என்னால் இணைந்து செயல்பட்டிருக்க முடியும். ஆனாலும் கூட தலித் மக்களின் நலன்களுக்காக உங்களோடு இணைந்து பணியாற்ற விரும்புகிறேன் என்றுதான் என்னிடத்தில் தொடக்கத்தில் பேசினார். அதன் அடிப்படையில் மின்னும் ஜனநாயக மாநாட்டிலே தன்னை இணைத்துக் கொண்டார். அவர் தற்போது நியாயமான கோபங்கள், மக்கள் நலன் கருதி நான் வெளியிடும் கருத்துக்கள், திருமா அவர்களுக்கும் எனக்கு இடையிலான ஒரு உறவை பாதிக்கக்கூடிய வகையில் பேசுவது இடைவெளியை ஏற்படுத்துவதாக இருக்கிறது. அதற்கு நான் இடம் கொடுக்க விரும்பவில்லை. எனவே விலகுகிறேன் என்று கூறியிருக்கிறார். இடைநீக்கம் செய்யப்பட்ட பிறகு அவர் அது குறித்து பொதுவெளியில் கருத்து சொல்வது வழக்கமில்லை. தலைமையிடம் அல்லது அதற்கென நியமிக்கப்படுகிற ஒழுங்கு நடவடிக்கை குழுவிடம் அவர் விளக்கம் அளிக்கலாம். அந்த விளக்கம் ஏற்கப்பட்டு நடவடிக்கை தேவையில்லை என தலைமை கருதினால் அல்லது ஒழுங்கு நடவடிக்கை குழு கருதினால் மறுபடியும் அவர் கட்சியில் இணைந்து செயல்பட வாய்ப்பு. இதுதான் ஒவ்வொரு கட்சியிலும் பின்பற்றப்படக்கூடிய ஒரு நடைமுறை. ஆனால் இடைநீக்கம் செய்யப்பட்ட அன்றே அவர் வெளியிட்ட அறிக்கை இடைநீக்கம் குறித்து அவர் சொன்ன கருத்து கட்சிக்கு எதிராக அல்லது தலைமைக்கு எதிராகத்தான் இருந்தது. அதாவது அந்த விளக்கம் அவருடைய பார்வையில் சரியாக இருந்தாலும் கூட ஒரு கட்சியின் நடைமுறைக்கு ஏற்புடையதாக இல்லை. அதாவது ஒரு சிஸ்டத்துக்குள்ளே நம்ம வருகிற போது அந்த சிஸ்டத்துக்கு அக்கஷ்டமாகும். அதற்குள்ள இணைந்து வேலை செய்வதற்கு நமக்கு எல்லாம் தெரியும் என்றாலும் கூட, நாம் பேசுவது சரிதான் என்றாலும் கூட, நாம் மக்களுக்காகத்தான் பேசுகிறோம் என்றாலும் கூட, கட்சி ஒரு கட்டுப்பாட்டை விதிக்கிறது. அந்த கட்டுப்பாட்டுக்குள் இருந்து இயங்க வேண்டும் என்று சொல்லுகிறது என்றால் அதற்கு இணங்குவதுதான் முதலில் முக்கியமானது. அதனால்தான் பௌத்தத்தில் கூட புத்தம் சரணம் கச்சாமி, தம்மம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமி என்பதை ஒரு முழக்கமாகவே வைத்திருக்கிறார்கள். சங்கம் என்பது அமைப்பு. அமைப்புக்கு நான் கட்டுப்பட்டு நடப்பேன் என்பதுதான் அதற்கு பொருள். அறிவே உன்னை வணங்குகிறேன், அறமே உன்னை வணங்குகிறேன், அமைப்பே உன்னை வணங்குகிறேன் என்பதுதான் பௌத்தத்தில் இருக்கிற மிக முக்கியமான முழக்கம். ஆகவே ஒரு கட்சிக்குள் வந்துவிட்டால் எவ்வளவு பெரிய ஆற்றல் படைத்தவர்களாக இருந்தாலும் கூட அந்த கட்சிக்கு கட்டுப்படுவது முக்கியமானது. அந்த கட்சியின் நடைமுறைகளுக்கு இணங்க செயல்படுவது முக்கியமானது. அவருடைய கோரிக்கைகள் நியாயமானதாக இருக்கலாம், அவருடைய குரல் நியாயமானதாக இருக்கலாம், அவருடைய பார்வையிலே அது சரியானதாக இருக்கலாம். ஆனால் அந்த குரல் கட்சியின் வழியாக ஒலிக்க வேண்டும். கட்சியின் நலன்களுக்கு இணங்கி அது செயல்பட வேண்டும். அதுதான் முக்கியமானது. அதை அவரிடத்திலே பல முறை நாம் சுட்டிக்காட்டியிருக்கிறோம். அவர்
இந்த முடிவை எடுத்திருப்பது அவருக்கு சரி என்கிற அடிப்படையில் தான் மேற்கொண்டிருக்கிறார். அவரை கட்சியிலிருந்து நீக்க வேண்டும் என்பதோ அல்லது கட்சியிலிருந்து அவர் வெளியேற வேண்டும் என்பதோ நம்முடைய நோக்கமில்லை. கட்சியின் நடைமுறைகளுக்கு கட்டுப்பட்டு அவர் இயங்க வேண்டும் என்பதுதான் அந்த இடைநீக்கம் நடவடிக்கையின் நோக்கமாகும். இரண்டு வருடம் அவர் கட்சிக்கு வந்து ஆகிறது. பழக்கம் ஒரு வருடம் 2021 சட்டமன்றத்தில் வருகிறார். அவர் வருகிறார். கட்சியில் இணைந்து ஓராண்டுகள் வருகிறார். பல்வேறு தகவல்களை விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் வந்து தகவலை சொல்கிறார். பல்வேறு தகவலை கருத்துக்களை சொல்கிறார். இந்த விசிகா ஒரு தளமா அவர் வந்து பயன்படுத்துகிறார் நீங்க நினைக்கிறீங்க? அப்படிதான் நான் வந்து பார்க்கல. வந்து ஆர்வம் அதிகமாக இருக்கிறது. உடனே எதையும் சாதிக்க வேண்டும் என்று துடிக்கிறார். ஆனால் ஒரு கட்சிக்குள்ளே வந்த பிறகு அவர் என்ன நினைத்தாலும் தலைமையிடம் சொல்லி அல்லது தலைமையின் வாயிலாக கட்சியாக அது வெளிப்பட வேண்டும். கட்சியின் மூலம் வெளிப்பட வேண்டும். கட்சி எடுக்கிற முடிவு தனிநபராக இருக்கிற தலைவர் முடிவு அல்ல. கட்சி என்றால் அதுக்குள்ளே அனைத்து நிர்வாகிகளும் பொறுப்பாளர்களும் அடக்கம். அதற்கு ஒவ்வொரு முறையும் நாம் வந்து மாநில அளவிலே மாவட்ட செயலாளர்களை கூட்டி பேச முடியாது. அதற்காகத்தான் ஒரு உயர்நிலை குழு என்ற அமைப்பை வைக்கிறோம். ஆகவே ஒரு முக்கியமான அரசியல் முடிவுகளை நாம் எடுக்க முயல்கிற போது உயர்நிலை குழுவிலே கலந்து ஆய்வு செய்வது என்பது நடைமுறையாக இருக்கிறது. ஆனால் அவர் அதை இன்னும் உள்வாங்கிக் கொள்ளவில்லை. ஒரு அமைப்பு, அந்த அமைப்பின் நடைமுறை ஆகியவற்றை உள்வாங்கிக் கொள்வது முக்கியமானது. இதெல்லாமல் நாங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்ல முடியும். அதெல்லாம் நான் எங்களுக்குள்ள கட்சிக்குள்ளே ஒருத்தர் இருக்கும்போது என்னென்ன பேசணுமோ அதை எப்போ பேசணுமோ அதெல்லாம் பேசியிருக்கோம். அந்த கருத்துக்களை வந்து பகிர்ந்துருக்கோம். அதை வந்து நம்ம ஒவ்வொரு வாரியாக டேட் வாரியாக சொல்ல முடியுமா? ஆதவர்ஜுனுக்கு என்ன சொல்ல வருது இந்த மாதிரி கருத்து, இந்த மாதிரி செயலுக்கு இது மாதிரி என்ன உங்களுடைய மனநிலை? பொது வாழ்க்கையில் ஈடுபட வேண்டும் என்கிற துடிப்பை கொண்டிருக்கிறார். அது வரவேற்கத்தக்கது. தலித்துகள், பழங்குடிகள், பெண்கள் போன்ற விளிம்பு நிலை மக்களின் நலன்களுக்காக